சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, கண்ணனும் கார்த்திகையும் என்ற தலைப்பிலே சில கருத்துக்கள் பேச வந்திருக்கிறேன். இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுக்க காரணம், நாரத புராணம் என்பது 2 பாகமாக உள்ளது. ஒன்று பூர்வார்த்தம், இன்னொன்று உத்தரார்த்தம். உத்தரார்த்தம் முழுக்க இந்த கார்த்திகை மாதத்துக்கு என்று ஒதுக்கியிருக்கிறார் நாரதர். நாரதர் வியாசரிடமிருந்து பெற்று இதை பிரசித்தப்படுத்தியிருந்ததினாலே இதை நாரத புராணம் என்று சொல்கிறோம். முதல் அத்தியாயம் தொடங்கி கடைசியிலே 82வது அத்தியாயம் வரை கார்த்திகை மாதம் சம்பந்தமான கதை ஒன்றே இதில் பேசப்படுகிறது. சாதாரணமாக பெருமாளுக்கு எந்த மாதம் உகந்தது சிறந்தது என்ற கேள்வி வரும்போது மக்கள் மார்கழியை நினைக்கிறார்கள். மாசானாம் மார்க சீர்ஷோகம் என்று கண்ணன் கீதையிலே சொன்னதனாலும் திருப்பாவை சேவிக்கப்படுவதனாலும் மார்கழி மாதமே பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த நாரத புராணத்திலே நாரதர் சொல்கிறார், கார்த்திகை மாதம் மிகவும் பெருமாளுக்கு உகந்ததும் சிரேஷ்டமானதும் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதம்தான் மகாவிஷ்ணு யோக நிதிரையிலிருந்து துயில் எழும்புகிற மாதம். அவர் கண் விழிக்கிற மாதம் இது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்கழி தான் அவருக்கு பிரம்ம முகூர்த்தமாகிறது. அதனால தான் அவர் திருப்பாவை சேவிக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு சிரேஷ்டமானது என்றால், இந்த நாரத புராணத்தினுடைய ஒரு பகுதி முழுக்க அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை மக்கள் அறிய வேண்டும் என்று எண்ணி நான் இப்படி தலைப்பில் பேசத் தொடங்கினேன். கண்ணன் என்பது பெருமாளுக்குரிய பொது பெயர். நாம் கிருஷ்ணனை நினைக்கிறோம். அவனுக்கு கண்ணன் என்றால் பகவானுக்கு சக்ஷுகு என்று ஒரு பெயர் உண்டு. அதாவது மக்களின் கண்ணாய் இருப்பவன் கண்ணன். அது பொது பெயர். பின்னால் கிருஷ்ணனுக்கு அது ஆகி வந்தது. கார்த்திகை மாதம் பெருமாளோடு எப்படி சம்பந்தப்பட்டது என்பதை இந்த நாரத புராணம் படிக்கும்போது நாம் அறிந்து ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. இந்த உத்தரார்த்த பகுதியாகிய நாரத புராணம் எப்படி தொடங்குகிறது என்றால், நாரத மகரிஷி யமலோகத்துக்கு போகிறார். அங்கே யமலோகத்திலே ஒருவரும் இல்லை. யமனும் யமனுடைய கிங்கரர்கள் மட்டுமே இருக்கிறார்களே தவிர அங்கே தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒருவரும் காணவில்லை. யமனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா யாருமே யமலோகத்துக்கு வரலையான்னு கேட்குறாரு. அப்போது யமன் சொல்கிறான், என்னுடைய யமலோகம் மட்டுமில்லை, சொர்க்கலோகம், இந்திரனுடைய சொர்க்கலோகமும் காலியாக இருக்குது. ஏன்னு கேட்குறார் நாரதர். இப்போ யமன் சொல்கிறான், பூமியிலே பாரத வருஷத்தை ஆளக்கூடிய ருக்மாங்கதன் என்ற ராஜா ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறான். என் தேசத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும்
ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும், அன்றைய தினம் யாரும் சாப்பிடக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்து தானும் அதை அனுஷ்டிக்கிறான். இதனாலே யாரும் ஏகாதசி என்று உணவு உண்பதில்லை. ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள், இரவு கண்விழிக்கிறார்கள். சாஸ்திர விதிப்படி மற்ற என்ன பாவம் செய்தாலும் என்ன கர்மா செய்தாலும் ஏகாதசி விரதம் அனுஷ்டித்தால் அவன் இறந்தவுடனே அவன் பாவங்களை அனுபவிக்க நரகத்துக்கும் போக வேண்டியதில்லை, புண்ணியங்களை அனுபவிக்க சொர்க்கத்துக்கும் போக வேண்டியதில்லை. அந்த ஆத்மா நேரடியாக விமானத்தில் ஏறி வைகுண்டம் போய்விடும். அப்படியாக இந்த பூமியிலே அனைவரும் வைகுண்டம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தரும் நரகத்துக்கும் வரல, சொர்க்கத்துக்கும் வரல. இதுதான் இந்த உலகங்கள் காலியாக இருக்கிறதுனுடைய காரணம் என்று சொல்கிறார். அப்போது நாரதர் சொல்கிறார், இதுக்கு என்ன ஒரு விடைன்னு தெரியலையே, வாருமே நாம் பிரம்மாவை போய் கேட்போம் என்று இருவரும் பிரம்மலோகம் வருகிறார்கள். பிரம்மலோகத்துக்குள்ளே யமன் நுழைந்த உடனே அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள், யமனுக்கு இங்கே என்ன வேலைன்னு. பிரம்மா கேட்கிறார் என்ன விஷயம் என்று. அப்போது யமன் இந்த விஷயத்தை சொல்கிறான். அப்போ பிரம்மா சொல்கிறார், ஓஹோ, அனைவரும் ஏகாதசி விரதம் இருந்து வைகுண்டம் போய் விடுகிறார்கள், நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் யாரும் போகிறதில்லை என்று சொன்னவுடனே யமன் சொல்கிறான், எனக்கு இப்போ வேலையே இல்லாமல் ஓய்ந்து கிடக்கிறேன், வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கேன். நான் இப்போ நானும் என்னுடைய கிங்கரர்களும் சும்மா உட்காந்து கிடக்கிறோம். தேவலோகத்திலே ஊர்வசி ரம்பையரெல்லாம் சும்மா உட்காந்துருக்கிறாங்க. இந்த இரண்டு உலகங்களும் இப்படி காலியாக இருக்குதே, இதுக்கு ஏதாவது ஒன்று செய்தாகணுமே என்று யமன் கவலையாக சொல்கிறார். இப்போ பிரம்மா சொல்கிறார், இந்த ருக்மாங்கதனுடைய ஆட்சியிலே கார்த்திகை விரதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கார்த்திகை மாதம் பெருமாள் துயில் எழும்பக்கூடிய மாதம். அந்த மாதத்திலே ருக்மாங்கதன் ரொம்ப கடுபிடி பண்ணுறான். அவனும் விரதம் அனுஷ்டிக்கிறான், பொதுமக்களையும் வீட்டுக்கு வீடு ஆள் அனுப்பி அந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறதா என்று கவனிக்கிறான். அதனாலே பாவ புண்ணியங்கள் கணக்கில் எடுக்கப்படுவது இல்லை. எனவே இந்த கார்த்திகை விரதத்தை நாம் கெடுத்து விட்டால் சொர்க்கத்துக்கு ஆள் வரும், நரகத்துக்கு ஆள் வரும். அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் என்று தன்னுடைய மகிமையினால், யோக மகிமையினாலே ஒரு மிகுந்த அழகான ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கிறார். மனிதனுடைய மனம் கெடுவது பெண்ணாலே. பெண்ணாலே முடியாத காரியம் எதுவும் இல்லை, பெண்ணாலே கெடுக்க முடியாத மனிதன் இல்லை என்று ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கிறார். அந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாளாம், பிரம்மாவே அவளை பார்த்து அவருக்கு மனசு கெட்டு போகுது. அவர் உடனே கண்களை மூடிக்கொள்கிறாராம். அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், உன் அழகுனாலே என் மனமே சலனப்படுதுமா, நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் உண்டு. நீ பூமிக்கு போய், பாரத தேசத்துக்கு போய் மன்னன் ருக்மாங்கதனுடைய மனதை கலக்கி அவன் உன்னை மனம் புரியும்படி பண்ண. அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படும்போது அவனிடம் நீ ஒரு வரம் கேள். நான் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை உன்னிடம் கேட்டால் அதை மறுக்காமல் நீ செய்ய வேண்டும். இந்த வரம் நீ தருவதானால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லு. அவன் சரி என்று உடன்பட்ட பிறகு அவனோடு நீ சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி அவனுடைய உள்ளத்தை முழுக்க உன்பக்கம் திருப்பின பிறகு அவன் கார்த்திகை மாதத்திலே விரதம் அனுஷ்டிக்காதபடி செய். இதுதான் நான் விரும்பும் வரம் என்று கேள். அதை அவன் கொடுக்க மறுத்தான் என்றால் அதற்கு பதிலாக
உன் மகனுடைய தலையை வெட்டி எனக்கு கொடு என்று கேள். வேறு வழியில்லாமல் இணங்கி விடுவான். இந்த காரியம் உன்னால் தான் முடியும், போ என்று அனுப்புகிறார். அப்போ அவள் சொல்கிறாள், என்னை படைத்தவர் நீர், எனக்கு ஒரு பெயர் வையுமே என்றார். பிரம்மா சொல்கிறார், நீ எல்லாரையும் மோகப்படுத்துவதனாலே உனக்கு மோகினி என்று பெயர் வைக்கிறேன், போ, நீ நினைக்கிற காரியம் வெற்றியாக முடியும் என்று வாழ்த்தி அனுப்புகிறார். இந்த மோகினி ருக்மாங்கதன் அடிக்கடி வேட்டையாட வரக்கூடிய ஒரு இடத்தில் உள்ள சிறு குன்றிலே அமர்ந்து அங்கு இருக்கிற சிவலிங்கத்தின் முன்பு இனிமையான ராகத்திலே ஒரு பாட்டு பாடுகிறாள். அந்த பாட்டினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், மன்னன் ருக்மாங்கதன் அதன் குரலை கேட்டு அவளால் ஈர்க்கப்பட்டு அங்கே வந்து சேர்கிறான். அவளுடைய அங்க லாவண்யங்களைக் கண்டு, அவள் குரல் இனிமையை கேட்டு அவளிடம் மயங்கி அவளை மனம் புரிந்து கொள்ள தான் ஆசைப்படுவதை சொல்லுகிறான். ஏற்கனவே பிரம்மா சொல்லியிருந்த திட்டத்தின்படி, மோகினி, நான் உன்னை மனம் புரிந்து கொள்கிறேன், ஆனால் நான் உன்னிடம் ஆசைப்பட்டு ஒரு காரியம் செய்ய சொன்னால் அதை நீ செய்ய வேண்டும். அதற்கு நீ இணங்கினால், அந்த வரம் கொடுத்தால் உன்னை திருமணம் புரிந்து கொள்வேன் என்கிறார். அவனும் இணங்கி அவர்கள் மனம் புரிகிறார்கள். இவனுக்கு ஏற்கனவே சந்தியாவளி என்று ஒரு மனைவி இருக்கிறாள். அவளுக்கு இவனால் ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அவன் பெயர் தர்மாங்கதன். அவளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வருகிறான். அந்த சந்தியாவளி கணவனுடைய மகிழ்ச்சியே முக்கியம் என்று நினைப்பவிடாதலாலே இவளை அவன் கரம் பற்றியதை பற்றி அவள் ஆட்சேபிக்கவில்லை. அப்போது இந்த மோகினியும் ருக்மாங்கதனும் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தும்போது அவளுடைய அழகு லாவண்யங்களாலே அவன் மனதை கெடுத்து அவன் கார்த்திகை விரதத்தை கூட மறக்கும்படி பண்ணிவிடுகிறாள். அப்படி இருக்கிற போது ஓராண்டு 2 ஆண்டு ஆகிறது. ஒரு நாள் இந்த ருக்மாங்கதன் மோகினி மேல் உள்ள ஆசையினாலே அரசாட்சியை தன் மகன் தர்மாங்கதனிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த புறமே கதியென்று கிடக்கிறான். ஒரு நாள் தர்மாங்கதனுடைய ஆணைப்படி யானை மீது முரசு அறைந்து ஒருவன் அறிவிப்பு சொல்கிறான், நாளைக்கு கார்த்திகை ஏகாதசி, அனைவரும் பட்டினி கிடக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் நீங்கள் ஒரு வேளை தான் உண்ண வேண்டும், உப்பெல்லாம் தவிர்க்கணும். அரசு ஆணையை மீறுகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள், சிறை தண்டனை அனுபவிப்பார்கள், தேவை ஏற்பட்டால் அவர்கள் தலை வாங்கப்படும் என்று முரசு அறைந்து அறிவிக்கப்படுகிறது. இந்த குரல் மன்னன் ருக்மாங்கதன் காதிலே விழுகிறது. அதுவரை இந்த மோகினியின் மயக்கத்திலே இருந்த அவன் இதை கேட்டவுடனே அவன் கையிலே வைத்திருந்த கற்பூர வாசனை பொருந்திய தாம்பூலத்தை வீசி எறிந்துவிட்டு அந்த மோகினியிடம், நான் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்கிறார். அதுக்கு அவ சொல்கிறா, இந்த ஏகாதசி விரதமெல்லாம் மனுஷலோகத்தில் தான், நான் பிரம்மலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன், எங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. இப்போது நீ ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறதா இருந்தால் அந்த 3 நாளும், அதாவது தசமி, ஏகாதசி, துவாதசி, இந்த 3 நாளும் என்னை விட்டு நீ பிரிந்திருக்க வேண்டும். அது எனக்கு சகிக்காது. எனவே நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் என்கிறாள். உன்னுடைய மனைவி சந்தியாவளியை கூப்பிட்டு அவள் வேண்டுமானால் உன் சார்பிலே அனுஷ்டிக்கட்டும், நீ என்னோடு இரு என்கிறாள். அதன்படி அவன் ருக்மாங்கதன் சந்தியாவளியை அழைத்து, நீ எல்லா விரத அனுஷ்டானமும் பார்த்துக்கொள் என்கிறார்.
அவள் சம்மதிக்கிறாள். ஆனால் இவனுக்கு மனம் கேட்கவில்லை. சிறு வயதிலிருந்தே ஏகாதசி அனுஷ்டித்தவன். அதனாலே அவளை பார்த்து சொல்கிறான், மோகினியை பார்த்து சொல்கிறான், கார்த்திகை விரதத்தினுடைய மகிமை உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் கேள் என்கிறான். இது இந்த உத்தரார்த்தத்திலே 22வது அத்தியாயமாக வருகிறது. இந்த கார்த்திகை விரதமானது விஷ்ணு பகவான் துயில் எழும்பக்கூடிய ஒரு மாதம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ந கார்த்திகை சமோ மாசோ ந கிருத்தேன சமம் யுகம். கார்த்திகைக்கு சமமான மாதமும் இல்லை, கிருதயுகத்துக்கு சமமான யுகமும் இல்லை என்று சொல்லுகிறது. இந்த மாதம் விஷ்ணுவனுடைய மனதை திருப்திப்படுத்தக்கூடிய மாதம். இந்த மாதம் அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்களும் தான தர்மங்களும் பன்மடங்கு அதிகமாக பலன் தரும். இந்த மாதம் மறக்கப்படும் ஏகாதசி விரதம் அதிகமான தண்டனையை கொடுக்கும். இந்த மாதத்துக்கு தாமோதர மாதம் என்று பெயர். கார்த்திகை மாதத்துக்கு மட்டும் தாமோதர மாதம் என்று பெயர். இந்த மாதத்தை ஒருவன் புறக்கணித்தால் அவன் செய்த புண்ணியங்களெல்லாம் வீணாகி அவன் மறுஜென்மத்திலே புழு பூச்சியாக அல்லது புல்லாக தாவரமாக பிறக்க வேண்டி வரும். இப்படி சாஸ்திரம் சொல்லுது. ஒரு ஆண்டின் சகல மாதங்களுடைய ஏகாதசியை விட கார்த்திகை மாதத்தினுடைய ஏகாதசி மிக முக்கியமானது. இது நானா சொல்லலை, வேதம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு. அப்போ அவ சொல்கிறா, மோகினி, எனக்கு தெரிந்தவரை வேதத்தில் இப்படி இல்லை. அக்னிஹோத்திரம் கடைபிடிக்கும் அந்தணர்கள் ஸ்மிருதிகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள், வேதத்தில் இப்படி இல்லையே என்று கேட்கிறாள். ஏன்னா அவள் வேதம் படித்தவ, பிரம்மலோகத்துலேருந்து வந்திருக்கா இல்லையா. அப்போது ருக்மாங்கதன் சொல்கிறான், வேதத்திலே எல்லா விஷயமும் சொல்லப்படுறதில்லை. இப்போ இதிகாசங்களில் ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட எத்தனையோ விஷயம் வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் நாம் எல்லாம் அனுஷ்டிக்க தான் செய்கிறோம். ஏன்னா வேதத்தினுடைய சமமானது இதிகாசம். ஸ்மிருதிகளும் அதே போல் மதிக்கத்தக்கவை. அதனால் இந்த கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கத்தக்கது தான் என்கிறான். அவன் சொல்கிறான், வேட்டையாடி விலங்குகளை கொன்று அவற்றின் இறைச்சியை உண்ணக்கூடிய அரசர்கள் கூட கார்த்திகை மாதம் ஒரு மாதம் விரதம் அனுஷ்டித்தால் அந்த விலங்குகளை கொன்ற பாவத்திலிருந்து அவர்கள் மீள்கிறார்கள். இறைச்சி உண்டதனால் அவர்கள் சம்பாதித்த பாவம் அது ஒன்றிலே அடிபட்டு போகிறது. கார்த்திகை மாதம் ஒரு மாதம் விரதம் அனுஷ்டித்தால் வருஷம் பூரா ஒருவன் செய்த பாவங்கள் அதில் கரைந்து போகின்றன என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவனுக்கு விஷ்ணுலோகம் கிடைக்கிறது. இந்த கார்த்திகை மாதத்திலே செய்யப்படும் தீபதானம், ஒரு எரியக்கூடிய விளக்கை ஒருவனுக்கு தானம் கொடுக்கிறது. மண்ணாலான விளக்கோ அல்லது வெள்ளி, தங்கம், பித்தளை, இந்த மாதிரி உலோகத்தின் விளக்கு, அதில் நெய் விட்டு அதை எரியும் நிலையிலே ஒருவனுக்கு தானம் கொடுத்தால் அது பெரிய ஹோமம் செய்த பலனை தரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் அது, மற்ற மாதங்களில் அப்படி சொல்லப்படவில்லை. கார்த்திகையிலே கடவுள் கண்விழிக்கிற மாதம் அது. இந்த மாதத்திலே சுக்ல பௌர்ணமி, கிருஷ்ணபட்சம் இல்லை, சுக்லபட்சத்திலே வருகிற சுக்லபட்சத்திலே வரக்கூடிய பௌர்ணமி விரதம் ஒருவன் அனுஷ்டித்தால் அவன் செய்த பெரிய பெரிய பாதகங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதனால் இந்த ஒரு மாதம் நீ என்னை மறந்துவிடு
என்னை விட்டு விலகி இரு என்று கேட்கிறான். அவள் மீண்டும் மறுக்கிறாள். முடியாது என்று சொல்கிறாள். அவன் மீண்டும் கார்த்திகை மாதத்தினுடைய பெருமையை சொல்கிறான். மற்ற மாதங்களுக்கு கொடுக்கப்படாத சில சலுகைகள் கார்த்திகை மாதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்ன அப்படின்னு சொன்னால், கார்த்திகை மாதம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உணவு உண்டால் அது அந்த மாதம் முழுதும் உபவாசம் இருந்த பலனை கொடுக்கும். அல்லது 3 இரவுகள் உண்ணாமல் இருந்தால் அது ஒரு பெரிய ஹோமம் செய்த பலனை தரும். 10 தினம் இந்த கார்த்திகை மாதம் உண்ணாவிரதம் இருந்தால், அல்லது 15 தினம் இருந்தால், அல்லது மாதம் முழுக்க ஒருவேளை உணவு இல்லாமல் இருந்தால் அவன் நிச்சயம் வைகுண்டம் போவான், அவன் செய்த சகல பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கார்த்திகை மாதத்துக்கு மட்டும்தான் இந்த சலுகை. மற்ற மாதங்களுக்கு அந்த சலுகை சொல்லப்படவில்லை. அடுத்து, கார்த்திகை மாதத்திலே இரவு மட்டும் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு மீதி 2 வேளை சாப்பிடாமல் இருந்தால் இந்த உலகம் முழுக்க ஆழக்கூடிய அரசனாகும் புண்ணியம் அவனை வந்து சேர்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. இந்த பூரா முழு மாதமும் பட்டினி கிடந்த புண்ணியம் அவனுக்கு வந்து சேரும். ராத்திரி மட்டும் சாப்பிடணும், மற்ற 2 வேளையும் சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அவ்வளோ பெரிய புண்ணியம் வந்து சேருது. இதுக்கு வந்து கார்த்திகை மாத ஏகாதசிக்கு தேவோத்தான ஏகாதசின்னு பேர். அதாவது கடவுள் கண்விழிக்கும் ஏகாதசி. அந்த இரவு அவன் கண்விழித்திருந்தான் என்றால் பஞ்சமா பாதகங்கள் செய்திருந்தாலும் அவன் மன்னிக்கப்படுகிறான். மறுபடி அவன் ஜென்மா எடுப்பதில்லை. அடுத்து, பொதுவான விதி மற்றவர்களுக்கும் கார்த்திகை மாதத்திலே எண்ணெய் பூசி அலங்காரம் செய்து கொள்வது, மது அருந்துவது, இறைச்சி உண்பது, ஸ்திரீயோடு உறவு கொள்வது இவற்றை விட வேண்டும். அது மிகுந்த புண்ணியத்தை தரும். இவற்றை கை கொள்கிறவன் பெரும் பாவத்தை சேர்த்து கொள்கிறான் என்று சொல்லியிருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் இறைச்சி உண்ணாமை என்பதை பெரியோர்கள் கடைப்பிடித்தார்கள். இப்போ தான் பின்னால் அது மறைஞ்சு போச்சு. கார்த்திகை மாதம் இப்போ கூட வந்து கேரளாவில் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை போட்டு அவங்க வந்து அசைவம் சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் கார்த்திகை மாதம் எல்லோருமே வந்து அசைவம் உண்கிறவர்கள் கூட அந்த ஒரு மாதம் சாப்பிட்றதில்லை என்று ஒரு விதியாக கடைப்பிடித்து வந்தார்கள். அப்புறம் சொல்கிறான், இந்த கார்த்திகை மாதத்தில் ராஜமாஷ் உண்ணக்கூடாது. ராஜமாஷ் அப்படின்னா அது ஒரு வகை பருப்பு. இப்போ வந்து ராஜ்மான்னு சொல்கிறாங்க ஒரு பருப்பு. அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுவாக இருக்கலாம். அது மிகுந்த புரதச்சத்து நிறைந்தது, அதை சாப்பிடக்கூடாதுங்கிறான். அப்படி சாப்பிட்டா வருடம் முழுக்க சம்பாதித்த புண்ணியம் வீணாகிறது என்கிறான். இந்த மாதத்திலே கார்த்திகை மாதத்தில் மட்டும், மற்ற மாதங்களிலே பன்றியின் இறைச்சி உண்ணுகிறவன் கூட இந்த மாதத்திலே உண்ணக்கூடாது. ஏன்னா வராகம் என்பது பகவானுடைய அவதாரம், அந்த வடிவம் இல்லையா? அதனால் கார்த்திகை மாதத்தில் அந்த இறைச்சி உண்ணாமல் இருக்க வேண்டும். உண்கிறவன் 60,000 ஆண்டுகள் ரௌரவ நரகத்திலே நெருப்பிலே வேவான் என்கிறான். அதை மீறி உண்கிறவன் மலம் உண்ணக்கூடிய பன்றி இனமாக கிராமங்களிலே பிறப்பான். கூடாது. இந்த கார்த்திகை மாதம் மீன் உண்ணக்கூடாது, ஆமையின் இறைச்சி உண்ணக்கூடாது, மான் இறைச்சியும் உண்ணக்கூடாது. கார்த்திகை மாதத்தில் இறைச்சி உண்கிறவன் சண்டாளனாக பிறப்பான். ஏனைய விரதங்களை அனுஷ்டித்து சம்பாதித்த புண்ணியமெல்லாம்
இந்த ஒரு மாதத்தில் வீணாகிவிடும். இதை பெரும்பாலும் மக்கள் அறிவதில்லை என்று அவன் சொல்கிறான். இந்த நாரத புராணம் மட்டும்தான் நமக்கு அதை சொல்லுது. அடுத்து ஒரு சந்நியாசம் வாங்கணும், ஒரு தீட்சை வாங்கணும் என்றால் கார்த்திகை மாதம் வாங்குகிற தீட்சை பூர்ண பலன் தரும். இந்த கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசியிலே குடம் தானம் செய்தால் அது பெரும் புண்ணியம் என்று. குடம்னா ஒரு மண்குடமும் ஏற்படுத்தி ஒரு சாதாரண உலோகத்தில் செய்யப்பட்ட குடம் தானம் கொடுத்தா அதன் பலனாக வைகுண்டத்தையே அவன் பெறுகிறான் என்று இந்த அதிகாரம் சொல்லுகிறது. பொதுவாக கார்த்திகை மாதம் செய்யப்படும் புண்ணியங்கள் 10 மடங்கு அல்லது 100 மடங்கு உங்களுக்கு பலன் தருமா. கார்த்திகை மாதத்தில் பாய் விரிக்காமல் தரையிலே படுத்து கொண்டால் அது ரொம்ப சிரேஷ்டமான புண்ணியங்கிறாங்க. தரையை சுத்தமாக கூட்டிட்டு வெறுந்தரையிலே படுத்து உறங்குகிறவன் பெரிய பெரிய யாகங்களுடைய புண்ணியத்தை அடைகிறான் என்று சொல்லி, இதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் காணா, இங்கே தான் பார்க்குறோம். நம்ம கார்த்திகை மாதம் ஒரு மாதத்துக்கு அந்த பலன் இப்படி சொல்லியிருக்கு. கார்த்திகை மாதம் கடைபிடிக்கக்கூடிய மௌன விரதமே சாதாரணமாக பெரிய புண்ணியங்க. கார்த்திகை மாதத்தில் நீங்கள் மௌன விரதம் கடைபிடிச்சிங்கன்னா ஒரு அஸ்வமேத யாக புண்ணியம் கிடைக்குமா. ஒரு நாள் நீங்கள் 30 நாள் இருக்க வேண்டாம், ஏதோ ஒரு நாள், ஒரு ஏகாதசி வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் நீங்கள் மௌன விரதம் கடைபிடிச்சிங்கன்னா அந்த 30 நாளும் எவ்வளோ சிரேஷ்டமான நாளுன்னா, இந்த 30 நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணினா அது 100 மடங்கு பலன் தருமாம். இந்த கார்த்திகை மாதம் கணவன் மனைவி உறவை தவிர்ப்பவர்கள் ஆயுள் முழுக்க பிரம்மச்சரியம் கடைபிடித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள். சிலர் அந்த காலத்திலே முடி வளர்க்குறது, முடி வெட்டிக்காமல் தாடி வளர்க்குறது அல்லது நகம் வெட்டிக்காமல் இருக்கிறது, இந்த ஒரு மாதம் மட்டும் இருந்தால் அது ரொம்ப புண்ணியம். ஏன்னா உங்களுக்கு முடி வெட்டிக்கிறதுங்கிறது ஒரு அழகிய தோற்றத்தை கொடுக்குது, நகம் வெட்டினா கூட அது ஒரு அழகிய தோற்றத்தை கொடுக்குது. இந்த ஒரு மாதம் அப்படி இருந்தீங்கன்னா நகம் வளர்த்து முடி வளர்த்து அது பெரிய புண்ணியமாக. சித்தர்களில் இடியாப்ப சித்தர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் என்னென்னா இந்த முடியும் நகமும் வெட்டாமல் வருஷ கணக்கில் விட்டதுனால அந்த நகமெல்லாம் வளர்ந்து முடியெல்லாம் வளர்ந்து இடியாப்பு மாதிரி சுற்றி சுற்றி இருக்குமா. அதனால் அவருக்கு இடியாப்ப சித்தர்னு பேர். அந்த மாதிரி முடி வெட்டிக்காமல் நகம் வெட்டிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய புண்ணியம், ஒரு பெரிய தவம். அதனால் நகம் வளர்த்தல் முடி வளர்த்தல் கார்த்திகை மாதம் மட்டும் பயங்கர புண்ணியம் தருமா அந்த ஒரு மாதம். அல்லது நான் கார்த்திகை மாதம் முழுக்க செருப்பு போடாமல் இருக்கிறேன், நான் செருப்பு போடாமல் இருப்பேன் இந்த ஒரு மாதம், அல்லது அந்த மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் இருந்தாலும் பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய சாஸ்திர ரகசியம். அப்புறம் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நாளோ அல்லது முழு மாதமோ அல்லது ஏகாதசி மட்டுமோ உப்பு இல்லாத உண்ணுதல், உப்பை குறைச்சிக்கணும் அல்லது உப்பு இல்லாமல் சாப்பிட்றது, இது ரொம்ப பெரிய புண்ணியம் என்று சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம் பாவத்தை குறைத்து பெரும் புண்ணியத்தை சம்பாதிப்பதற்கு ஷார்ட்கட்டு சொல்லித்தராங்க. ஏன்னா பல உண்மைகள் பலருக்கு தெரிகிறதில்லை. இப்போ மேல்நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் இந்த ரகசியமே தெரியாது. பெரிய பெரிய புண்ணியங்கள் சுலபமாக வர்றதுக்கு என்ன வழி? இப்போது லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கோவில் கட்டுறது, தங்க கவசம் போடுறது, இதெல்லாம் பணக்காரங்க தான் செய்ய முடியும். ஒரு சாமானிய மனிதன் பெரிய புண்ணியம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் சுருக்கமான வழி. கார்த்திகை மாதம் ஒரு நாள் செருப்பு போடாமல் இருக்க முடியாதுங்களா? கார்த்திகை மாதம் ஒரு நாள் மௌனமாக இருக்க முடியாதுங்களா? கார்த்திகை மாதம் ஒரு நாள் தரையில் படுக்க முடியாதுங்களா? கார்த்திகை மாதம் ஒரு நாள் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாதுங்களா? அல்லது கார்த்திகை மாதம் ஒரு நாள் உங்களுக்கு இஷ்டமான உணவோட காப்பியை, ஒரு டீ, ஒரு ஸ்வீட்டு, இந்த ஒரு மாதம் நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிக்கிற முடியாதுங்களா? 30 நாள் இல்லாட்டி ஒரு நாள் இருக்க முடியாதா?
கார்த்திகை மாதத்துக்கு அவ்வளோ பவர் சொல்லியிருக்கு. ஈஸியாக நீங்கள் புண்ணிய பணக்காரன் ஆகிடலாம். அதுதான் நான் இதை எடுத்தேன். அப்புறம் இன்னொரு வழி சொல்கிறான். கார்த்திகை மாதம் மட்டும் ஒரு நாளோ அல்லது 30 நாளுமோ நான் பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடலாம். என்னால் பட்டினி கிடக்க முடியாதுங்க, ஆனால் பழம் சாப்பிடுவேன். போனால் போகுது, ஒரு டஜன் வாழைப்பழம் சாப்பிடுங்களேன், யார் வேண்டான்னா. ஒரு 5-6 ஆப்பிள் சாப்பிடுங்களேன், வேணாங்களே. ஆனால் பழம் மட்டும்தான் சாப்பிட்றதுங்கிறத ஒரு விரதமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளோ அல்லது 30 நாளோ புண்ணியத்தில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. உங்கள் ஜாதகத்தில் நீங்காத தோஷமெல்லாம் நீங்குமா, போகாத பாவமெல்லாம் போகுமா. சில பேர் புண்ணிய நதியாக தேடி தேடி அலைகிறாங்க. சில பேர் சமுத்திரமாக மூழ்கி எந்திரிக்கிறாங்க. சில பேர் திவ்ய தேசமாக போகிறாங்க. அந்த செலவு கஷ்டமெல்லாம் வேண்டாம். சும்மா வீட்டில் இருந்த மேனிக்கே ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் இதெல்லாம் புண்ணியம் அடைகிறதுக்கு வழின்னு சொல்லித்தரான் ருக்குமாங்குதன். அடுத்து கார்த்திகை மாதம் 30 நாளோ அல்லது கார்த்திகை மாதம் ஏதாவது ஒரு நாளோ அறுசுவை இல்லாமல் சாதாரணமாக சாப்பிட்றது, அதாவது ருசி விரும்பாதிருத்தல்னு சொல்லுவாங்க. டேஸ்டி ஃபுட்டு சாப்பிடாம சும்மா ஒரு கொஞ்சம் உப்பு கம்மி, கொஞ்சம் உரப்பு கம்மி, ஒரு சாதாரண காய், நமக்கு அவ்வளோ பிடிக்காத கீரை, அல்லது வெறும் தண்ணி சாதம், அல்லது ஒரு கறி ஒரு சாதம், அந்த மாதிரி ஒரு சிக்கனமாக சாப்பிட்டிங்கன்னா புண்ணியம் மலைமலையாக சேரும்னு தோணும். சர்வரச தியாகம் அதுக்கு பேர். சுவையாக சப்பு கொட்டிக்கிட்டு உப்பு உரப்பெல்லாம் டைட்டாக சாப்பிடணும். நம்ம டெய்லி அப்படி தானே செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் காப்பி நல்லாயிருக்கு, பஜ்ஜி நல்லாயிருக்கு, பொங்கல் நல்லாயிருக்கு, புளியோதரை நல்லா இருக்குன்னு மெனக்கிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறோம்ல, எதுக்கு? அந்த நாக்கு ருசி தானே. அதை ஒரு நாள் அல்லது அந்த கார்த்திகை மாதம் 30 நாள் நீங்கள் தியாகம் பண்ணினீங்கன்னா ஜென்மாந்தரங்களில் செய்த ஒரு பெரிய பாவம் போய் ஜாதக தோஷம் நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களாலே நம்ப முடியாது, அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறான் ருக்குமாங்குதன். அடுத்து இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியலைங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதம் பேசாமல் ஒரு மூலையில் உட்காந்து விஷ்ணு தியானம் பண்ணுங்கன்ற. நீங்கள் ஒரு மந்திரம் சொல்ல வேண்டாம், ஒரு கோயிலுக்கு போக வேண்டாம், சும்மா உட்காந்து ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதி படம் இருக்கும்ல, அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு உட்காந்துருங்களேன் கொஞ்சம் நேரம். ஒரு நல்ல பிராமணர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, அது கார்த்திகை மாதம் 100 மடங்காக பலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் அந்த மோகினிக்கு ருக்குமாங்குதன் சொல்லி இந்த ஒரு மாதத்துக்கு இவ்வளவெல்லாம் சலுகை சொல்லியிருக்கு. இந்த மாதம் போய் நம்ம ஜாலி பண்ணணும்னு சொல்கிறியே, என்னை கெடுக்காதே அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். அதுக்கு அவ சொல்கிறா, என் மேலே உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குமானால் நீங்கள் இந்த விரதம்லாம் அனுஷ்டிக்க கூடாது, ஏகாதசியும் கூடாது, கார்த்திகை விரதமும் கூடாது அப்படின்னு அவள் அழுகுறா, அடம் பிடிக்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், இந்த ஒரு விஷயத்தில் நான் இணங்க முடியாது, அதனால் என்னை வற்புறுத்தாத அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். கார்த்திகை சுக்ல ஏகாதசி என்று ஹரிநித்ரா பங்கமாகக்கூடிய வேளை, அதில் எந்த ஆடம்பரமான இன்பமும் கூடாதுன்னு சாஸ்திரம் விதிக்குது, நீ இந்த ஒரு நாளாவது என்னை விடு அப்படின்றான். ஆனால் அவள் பிடிவாதமாக முடியாது என்று சொல்லுகிறாள். அப்போது அவன் என்ன சொல்கிறா, நான் உன்னை கல்யாணம் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு நீ செய்யின்னு சொன்னால் செய்வேன்னு சத்தியம் பண்ணித்தானே வலது கையால் சத்தியம் பண்ணி கொடுத்த. இப்போ நான் அந்த வரம் கேட்குறேன், எனக்கு நீ இந்த கார்த்திகை விரதத்தை விடணும், ஏகாதசி விரதத்தை விடணும், இல்லைன்னா நான் செத்து போவேன்,
நீ சத்தியத்தை மீறின பாவத்துக்காக நரகத்துக்கு போவாய், நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு தான் சாவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ செத்தாலும் நான் இதற்கு இணங்க மாட்டேன்கிற. அதுக்கு வேணால் அவன் அதுக்கு பதிலாக நான் வேறு ஒன்று செய்கிறேன்றான். என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை விரதத்தை மட்டும் என்னை அனுஷ்டிக்க விடு, உன்னை ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஊஞ்சலில் உட்கார வச்சு நான் ஸ்டாப்பாக இரவும் பகலும் அதை ஆட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஒரு நாளாக 2 நாளாக ஒரு வாரமாக ரெஸ்ட் எடுக்காமல் நான் உன்னை ஊஞ்சலில் வச்சு உன்னை ஆட்டுறேன். நீ அன்பின் காரணத்தை காட்டி தானே என் மேலே பிரியம் இருந்தால் இந்த விரதத்தை விடுன்னு சொல்கிற. நான் இந்த ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கும்படி நீ விட்டினா உன்னை தங்க ஊஞ்சலில் உட்கார வச்சு எத்தனை நாள் நீ வேணுங்கிறியோ அவ்வளவு நாள் அந்த ஊஞ்சலை ஆட்டி விட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். எந்த கணவனும் செய்ய மாட்டாமா, தயவு பண்ணி இந்த ஒரு சாய்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவள் சொல்கிறா, அதெல்லாம் முடியாதுன்ற. அப்போ ருக்குமாங்கதன் சொல்கிறான், ஒரு நாய் மாம்சம் சாப்பிடக்கூடியவனுடைய வீட்டில் போய் சோறு சாப்பிட்டா எவ்வளோ பெரிய பாவமோ, அல்லது நாயின் இறைச்சியை சாப்பிட்டா அது எவ்வளவு கேவலமோ, அல்லது மனித இறைச்சியை சாப்பிட்டா எவ்வளோ பெரிய பாவமோ, அவ்வளோ பெரிய பாவம் இந்த கார்த்திகை மாதம் ஏகாதசி அன்னைக்கு சோறு சாப்பிட்டா வரும்னு என்னுடைய குரு சொல்லியிருக்காருமா. அதனால் இந்த ஒரு நாள் விரதம் மட்டும் என்னை இருக்க விடு. ஒரு பசு விஷயத்தில் வியாபாரம் பண்ணும்போது பொய் சொன்னால் என்ன பாவமோ, பிராமணன்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினா என்ன பாவமோ, ரத்தன வியாபாரம் பண்ணும்போது பொய் சொல்லி விற்றா அது என்ன பாவமோ, அவ்வளோ பெரிய பாவம் ஏகாதசி அன்னைக்கு வெறும் சாப்பாடு சாப்பிட்றதுல சேரும். கார்த்திகை விரதம் அது அவ்வளோ முக்கியம். அதனால் என்னை அனுமதிக்கணும் அப்படின்னு அவன் மறுபடி அவளிடம் காலில் விழுந்து கெஞ்சுகிறான். அப்போது அவள் என்ன சொல்கிறா, உனக்கு விரதம்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், அந்த விரதத்தை விட முடியாதுன்னா சரி நான் சம்மதிக்கிறேன், நீ கார்த்திகை விரதம் இரு, ஆனால் அதுக்கு பதிலாக உன் மகனுடைய தலையை வெட்டி என் மடியிலே கொண்டு போடு. நீ அதை செய்வியானா இந்த கார்த்திகை விரதம் நீ அனுஷ்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டு அப்படியே அதிர்ந்து போகிறான். எந்த பெண்ணாவது இப்படி கேட்பாளா? நான் கார்த்திகை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்காமல் இருக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு பெரிய நன்மை? நீ என்ன இதுலேயே இவ்வளோ குறியாக இருக்கிற, ஏன் இப்படி செய்கிறேன்னு தெரியலையே. அதெல்லாம் முடியாது, என் மகனை எதுக்கு நான் உன்னை வெட்டி கொள்ளணும்? நான் விரதத்தையே அனுஷ்டிக்க செய்வேன், என் மகனையும் கொல்ல மாட்டேன். என்ன சொல்கிற நீ அப்படின்னா, அப்போ நான் உன் கண் முன்னாலேயே நான் தற்கொலை பண்ணி இறந்து போவேன், தீ மூட்டி இறந்து போவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ருக்மாங்கதனுடைய மனைவி சந்தியாவளி, அவள் சுவாமி, தர்மாங்கதனை பெற்றவள் நான், நீங்கள் அந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என் மகனை வெட்டி கொல்லுங்கோ, எனக்கு ஒன்றும் அதை பற்றி இல்லை, ஆட்சேபனை இல்லைன்றான். அதை கேட்டுக்கொண்டிருந்த அவன் மகன் தர்மாங்கதன் ஓடி அப்பா, நீங்கள் கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக நான் என் உயிரை விட தயாராக இருக்கிறேன், என்னை வெட்டி என் தலையை அவள் மடியிலே போடுங்கள், உங்கள் விரதத்தை நீங்கள் விட வேண்டாம் என்று சொல்லுகிறாள். அதை கேட்டு அவனுக்கு அழுகே வந்திருக்கு. என் ஒருவனுடைய இந்த காம இச்சையினாலே இப்படி வார்த்தையெல்லாம் நான் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. இவகிட்ட அப்படி நான் மயங்க வேண்டிய அவசியம் என்ன? தெரியாதனமாக அவளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்க போய் என்னை பிடிச்சி இப்படி நெருக்கிறாளே, நான் என்ன செய்வேன் என்று அழுகிறாள்.
அப்போது அவள் மோகினி சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லு, ஒன்று இந்த விரதத்தை நான் விடுறேன், அல்ல என் மகனை வெட்டுறேன், ரெண்டில் ஒன்று வா, நீ நேரம் கடத்தாத என்ன நெருக்கிறார். அப்போ இவன் மகன் தர்மாங்கதன் ருக்மாங்கதனுடைய முன்னிலையை மண்டி போட்டு கழுத்தை குனிந்து கத்தி எடுத்து அப்பா கையில் கொடுக்குறான். வெட்டுப்பா, என்னை வெட்டு, என் உயிர் அவ்வளவு முக்கியமில்லை, நீ கார்த்திகை விரதத்தை விட வேண்டாம் அப்படின்ற. அப்போது அவன் அழுகை மாத்திரமாக ருக்மாங்கதன் கேட்குறான், அடியே மோகினி, நீ சொல்வது நிஜம்தானா? உறுதியாகவே என் மகனை வெட்ட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயா? அதனால் உனக்கு என்ன நன்மை அப்படின்னு. என்ன நன்மைங்கிறத பற்றி உனக்கு என்னையா? நீ எப்போ சொன்ன சத்தியத்தை மீறிட்டியோ, நான் என்ன கேட்டேன், மிஞ்சி போனா இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த விரதத்தை விட்டுட்டு என் கூட ஜாலியாக இருன்னு தானே கேட்குறேன். அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்தளவு கூட உனக்கு என் மேலே அக்கறை இல்லை, அன்பு இல்லைன்னு தெரியுது. அப்போது உன் அன்பு நிஜம்தானாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இதுதான், உன் மகன் தலையை வெட்டி கொடு அப்படின்ற. அப்போ என்னாச்சு? சந்தியாவளி கண்களை மூடிக்கொண்டாள். நீங்கள் வெட்டுங்கன்னு. இவன் முழங்காலிருந்து தலையை குனிஞ்சு காட்டுறான், வெட்டுப்பான்னு. வேறு வழி இல்லாமல் அவன் ருக்மாங்கதன் புலம்புகிறான். ஒரு விரதம், ஏகாதசி விரதம் இருக்கணுங்கிறதுல ஒரு மனிதன் திடமாக இருந்தா அவனுக்கு இவ்வளவு சோதனையா, இவ்வளவு கஷ்டமா? தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? உலகத்தில் நீதி நியாயமே இல்லையா? இது என்ன இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது என்று உறக்க புலம்பிவிட்டு அழுகை மாத்திரமாக பற்களை கடித்து கொண்டு வாளை ஓங்கி அவன் மகனுடைய தலையை நோக்கி வெட்டுவதற்கு வாளை வீச ஓங்குகிற போது ஒரு உரத்த குரல் கேட்கிறது, நிறுத்து ருக்மாங்கதா, நிறுத்து என்று. பார்த்தா அங்கே பெருமாள் நிற்கிறார் சங்கு சக்கரத்தோட. நிறுத்து ருக்மாங்கதா, என்ன காரியம் செய்கிறாய் நீ? சுவாமி, இவளுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன், இவனை வெட்டி கொள்வதாக அப்படின்னு. ஆமாம், இப்போ பெரிய உத்தமி, இவளுக்கு நீ வாக்கு கொடுத்துட்டியா, கத்தியை கீழே போடுறா அப்படின்னா. அவன் கத்தியை கீழே போட மாட்டேன்றான். நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றணும்னா. பெருமாள் அவன் கையை ஒரு தட்டி விட்ட, கத்தி கீழே விழுந்துருச்சு. இது என்ன ஒரு காரியம் நீ செய்கிறாய்? இந்த ஏகாதசி விரதம் என் மகிழ்ச்சிக்காகத்தானே நீங்கள் இருக்கிறீங்க. போதும் நீங்கள் வாழ்ந்தது. சந்தியாவளி, உன் மனைவியாகிய சந்தியாவளியும், உன் மகனாகிய தர்மாங்கதனும், ருக்மாங்கதனாகிய நீயும், உன் மற்ற நாயகிகளும், உன் குடும்பத்தாரும், உன் அன்புக்கு யாரெல்லாம் வசப்பட்டிருக்கிறார்களோ அவர் அனைவரும் என்னோடு இதோ புறப்பட்டு வைகுண்டம் வாருங்கள், உங்களுக்கு இனிமேல் அந்த இன்பம்தான் என்று அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு பெருமாள் வைகுண்டம் போகிறார். போகிற போது பிரம்மாவை ஒரு பார்வை பார்க்குறாரு, ஏளனமான ஒரு பார்வை. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எல்லாம் ஒரு தெய்வம், உன் ஐடியாவும் உன் பிளானும் உன் திட்டமும் எதில் கொண்டாந்து விட்டுச்சு என்று ஒரு பார்வை பார்த்து விட்டு அவர்களை அழைத்து கொண்டு ஸ்ரீவைகுண்டம் சென்று மறைகிறான் பெருமாள். அப்போது இந்த பிரம்மாவும் யம தர்மராஜாவும் பரஸ்பரம் விழித்து கொண்டார்கள். பிரம்மா சொல்கிறார், நான் என்னவோ நினச்சி என்னவோ சொன்னேன், என்னவோ ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுவேன் என்று அவர் கையை பிசைந்து நிற்கிறார். இப்போது ருக்மாங்கதன் பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆனால் யமன் என்ன சொல்கிறான் பிரம்மாவை பார்த்து, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டோம். அதாவது ருக்மாங்கதனையும் அவன் நாட்டு மக்களையும் ஏகாதசி விரதம், கார்த்திகை விரதம் இருக்க விடாதபடி நிறுத்த வேண்டும். அப்போ தான் யமலோகத்துக்கு ஆள் வருவாங்க, சொர்க்கத்துக்கு ஆள் வருவாங்க. அது நடக்கலையே
என்னென்னமோ நடந்துச்சு, அது நடக்கலையே என்ற உடனே அந்த மோகினி ரொம்ப வருத்தப்பட்டா. ஆமாம், நானும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் பிரம்மலோகத்துலேருந்து இங்கே வந்தேன். வந்து கடைசியில் அது நடக்காமல் போச்சு, என்ன பண்ணுறது என்று அவள் மருகுகிறாள். அப்போது ராஜபுரோகிதர், இந்த ருக்மாங்கதனுக்கும் பிரம்மலோகத்துக்கெல்லாம் போய் கூட சடங்குகள் செய்து வைக்கக்கூடிய ராஜபுரோகிதர் வந்தார். வந்து, இவ்வளவே நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். இது அடுக்காத அநீதி. ஏன்னா ஒரு அரசன் வந்து ஒழுங்காக கார்த்திகை விரதம் வந்து ஏகாதசியிலே அவன் உபவாசம் இருந்தால் அவனை கெடுக்கிறதுக்கு இது இவ்வளவு திட்டங்களா என்று சொல்லி கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி அந்த மோகினி மேலே தெளிக்கிறார். தெளித்தா உடனே நெருப்பு பற்றி கொண்டு எரிந்து அவள் சாம்பலாகி விட்டாள். ஒளிந்து போடி பாவி என்று அந்த ராஜ புரோகிதர், அவருக்கு பேர் வசு என்பதாகும், அவள் எரிந்து பொசுங்கி விட்டாள். அப்போ தேவர்கள் 33 கோடி தேவர்களும் வந்து வேடிக்கை போகிறாங்க. என்னடா இது, என்னென்னமோ கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவளுடைய சரீரம் அழிந்ததே தவிர அவளுடைய ஆத்மா இருக்குது இல்லையா, அதுக்கு புறப்பட்டு தேவலோகத்துக்கு போகுது. தேவர்கள் சொல்கிறாங்க, நீ இங்கே தேவலோகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே தேவலோகத்துடைய சோபையே அழிந்து விட்டது. நீ காடுகளை தாண்டி வரும்போது மரங்கள் எல்லாம் வாடிவிடுன, பூக்கள் உதிர்ந்து விடுகின்றன, பழங்களும் அழுகி விடுகின்றன. அவ்வளோ பெரிய பாவியாக நீ இருக்கிறாய். நீ இந்த உலகத்துக்கு வராதே, எங்கள் புண்ணியத்தெல்லாம் கெடுக்காதே. ஏகாதசி விரதத்தையும் கார்த்திகை விரதத்தையும் கெடுக்க நினைத்த பாவினே, நீ இருக்கும் இடத்திலே ஒன்றுமே உருப்படாது, மூதவிதான் வாசம் செய்வாள் என்று விரட்டி விட்டார்கள். சரின்னு தேவர்கள் அவளை யமலோகத்துக்கு அனுப்புகிறாங்க. வதைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இவளை போட்டு சித்திரவதை பண்ணுங்க என்று சொன்னால், யமலோகத்தில் கிங்கரர்கள் அவளை தொட்டார்கள். தொட்ட உடனே அவர்களுக்கு வியாதி பற்றி கொண்டது, அவர்களுக்கு வலி வேதனை. யமனை பார்த்து சொல்கிறாங்க, மகாராஜா இவளை தொட்ட உடனே இவள் பாவம் எங்களை பிடிச்சி எங்களுக்கு வேதனையாக இருக்குது, இவளை முதல்ல யமலோகத்தை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு. உடனே யமலோகத்தை விட்டு அவள் வெளியேற்றப்பட்டாள். எந்த உலகத்துக்கு போனாலும் அவளை விரட்டுகிறார்கள், இங்கே வராதே இங்கே வராதேன்றாங்க. கார்த்திகை விரதத்தை கெடுக்க நினைத்த சண்டாளி, உனக்கு இங்கே இடமில்லை, போ. அவள் பிரம்மாவை பார்த்து அவள் கேட்குறாள், நீங்கள் தானே என்ன படிச்சிங்க, நீங்கள் தானே உத்தரவு போட்டீங்க, இப்போ என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே, நாம் நினச்ச காரியமும் நடக்கலை, யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எங்கே தான் போகிறத போ என்று சொன்னபோது பிரம்மாவும் தேவர்களும் மற்றவர்களும் கூடி ஒரு ஆலோசனை செய்து என்ன சொல்கிறாங்க, ஏகாதசிக்கு முன்னே வருவது தசமி, 10வது நாள். அந்த தசமியினுடைய இறுதி பாகம், அது யமதர்மராஜாவுக்கு உரிய நேரம். நீ அங்கே போய் இரு. என்றைக்கெல்லாம் சூரியோதய காலத்தில் அருணோதய காலத்தில் ஏகாதசியும் தசமியும் சந்திக்கிற மாதிரி வருதோ அந்த நேரம் உன்னுடைய நேரமாக இருக்கும். அப்போ யாராவது அறிவு கெட்டதனமாக தசமியை ஏகாதசியை நினச்சி அவங்க விரதம் ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள போய் பிடி, அதுதான் இனிமேல் உனக்கு உத்தியோகம். அப்படின்னு செய்கிற போது நம்ம திட்டமும் நிறைவேறின மாதிரி ஆகும், உனக்கும் ஒரு உத்தியோகம் கிடைக்கும், உனக்கும் ஒரு தங்கம் ஸ்தானமாகும். நீ தசமி திதியினுடைய அந்திம பாகத்திலே வசிப்பாயாக என்று அவர்கள் அனுகிரகிக்கிறார்கள். அதன்படி அவள் தசமி திதியினுடைய இறுதி பாகத்திலே, அது மோகினி பாகம் என்று பெயர் பெற்றது. அந்த நேரத்தில் அந்த ராஜபுரோகிதரை பார்த்து, வசு என்ற ராஜபுரோகிதரை பார்த்து இவள் கேட்குறா, சுவாமி உங்கள் கோபத்தினாலே நான் பொசுக்கப்பட்டு விட்டேன், இப்போ எனக்கு நற்கதியே கிடையாதா? பெரியவங்க உத்தரவுனால நான் ஒரு காரியம் செய்ய எல்லாம் ஏடாகூடமாய் போச்சு. என் பாவங்கள் மன்னிக்கப்படுவது எப்படி, எப்போது என்று கேட்டபோது, நீ கங்கைக்கு போவாய்,
கங்கையிலே ஸ்நானம் பண்ணுவாய் என்கிறார். அப்போது கங்கையினுடைய மகிமை என்ன சொல்லுங்கள் என்று அவள் கேட்கிறாள். அப்போ அவர் சொல்கிறார், கங்கை என்பது அந்த கங்கா என்ற 2 எழுத்து, சம்ஸ்கிருதத்தில் 2 எழுத்தாக வரும், தமிழில் 3 எழுத்தாக வரும். அந்த 2 எழுத்தை உச்சரிப்பதே சகல பாவங்களையும் போக்கும். அடுத்து ஒருத்தன் கங்கையில் போய் குளிக்கலாம்னு நினச்சி ஊரை விட்டு புறப்படுறான்னு வச்சுக்குவோம். அவன் ஒரு 2 யோஜனை தூரம் கங்கையை நோக்கி புறப்பட்டு வர்றான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த யாத்திரையை அவனால் தொடர முடியலைன்னு சொன்னால், அந்த 2 யோஜனை தூரம் வந்ததுனாலே அவன் கங்கையிலே வந்து குளித்த புண்ணியம் அவனுக்கு வந்து சேரும். அடுத்து கங்கையினுடைய பிரவாகம் இருக்கிற இடத்துல அங்கேருந்து 2 யோஜனை தூரத்துக்கு அந்த கங்கையினுடைய தாக்கம் இருக்கும். அந்த ஏரியாவில் குடியிருக்கிறவங்க எல்லாருக்குமே கங்கை ஸ்நானம் பண்ணின புண்ணியம் உண்டு. கங்கையில் குளித்தா தான் புண்ணியங்கிறது கிடையாது. கங்கையை கண்ணால் கண்டாலே புண்ணியம். கங்கா தரிசனமே புண்ணியம். கங்கையினுடைய நாமத்தை உச்சரித்தாலே புண்ணியம். இந்தியாவில் இருக்கிற எல்லா புண்ணிய நதிகளும் கங்கையின் சம்பந்தத்தினாலே தான் புனிதம் அடைகின்றன. இந்த கலியுகத்திலே எல்லா நதிகளை விட கங்கை தான் சிரேஷ்டமாக கருதப்படும். எனவே நீ அனுதினமும் கங்கா ஸ்நானம் பண்ண. காசியிலே அடிக்கடி நீ திவ்யச்சேத்திர சேவை பண்ண வேண்டும். காசியில் வந்து விஷ்ணுவினால் விசேஷமாக கடாட்சிக்கப்பட்ட ஊர், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி வரம் பெற்ற ஊர். அங்கே நீ வாசம் செய்வதும் உன் பாவங்களை போக்கும். நீ தொடர்ந்து இப்படியே செய்து கொண்டிரு என்று சொல்லி இந்த சாக்கில் நாரத புராணத்தினுடைய எஞ்சிய பகுதியில் காசியினுடைய பெருமை, கங்கையினுடைய பெருமை, இப்படியாக பல திவ்ய தேசங்களுடைய பெருமையை ராஜபுரோகிதர் சொல்லுவதாக நாரதர் சொல்கிறார். அதில் பல அரிய செய்திகள் நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு புண்ணிய நதியிலே நீராடுகிற போது பாவங்கள் எப்படியெல்லாம் மன்னிக்கப்படுகின்றன, அந்த புண்ணிய நதிநீர் சம்பந்தத்தினாலே எப்படி பட்டணங்கள் கடாட்சிக்கப்படுகின்றனங்கிற விஷயத்தெல்லாம் அவர் எடுத்து சொல்கிறார். சொல்லி கடைசியில் இந்த நாரத புராணத்தை காதால் கேட்பவர்கள், கண்ணால் படிப்பவர்கள், படிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறவர்கள் அனைவருக்குமே விஷ்ணு பகவானுடைய கடாட்சம் கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதத்தின் பெருமையை பலர் அறிய சொல்லுவதும் கேட்பதும் அனுஷ்டிப்பதும் ஜென்மாந்திரங்களில் செய்த சகல பாவங்களையும் போக்கும் என்று வரம் கொடுப்பதோடு இந்த நாரத புராணத்தை நாரதர் பூர்த்தி செய்கிறார். எந்த புராணமும் ஒரு கதாபாத்திரத்தை மையமாக்கி ஒரு கதையிலே முழு புராணமும் முடிவதில்லை. இந்த நாரத புராணத்தினுடைய உத்தரார்த்தம் மட்டும் இந்த கார்த்திகையினுடைய மகிமையை மையமாக கொண்டு முழு பகுதியும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புராணத்தினுடைய ஆரம்பம் சூத பௌராணிகரிடம் ரிஷிகள் கேள்வி கேட்பதாக, அதில் மற்ற ரிஷிகள்லாம் பேசுவதாக வந்திருக்கிறது. வசிஷ்டர் பேசுகிறார். அது மாதிரி பல்வேறு ரிஷிகளுடைய கூற்றுக்கள் அதில் இடம்பெறுது. அப்போ இந்த நாரத புராணத்தினுடைய உத்தரார்த்த பகுதி மட்டுமே இந்த கார்த்திகை மாதத்துக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்போது தாமோதர மாதம் என்ற இந்த கார்த்திகை மாதம் அது ஏனோ ஒரு காரணத்தினாலே அவ்வளவு புகழ் பெறவில்லை. மார்கழி மாதம் ஸ்லாகியமாக பேசப்படுகிறது. ஆனால் மார்கழி மாதத்திற்கு முந்தின கார்த்திகை மாதத்திலே பெருமாள் துயிலிடுகிறார் என்கிற விஷயமே பலருக்கு தெரியவில்லை. அதனால் இதை நீங்கள் பிரசித்தப்படுத்துவது உங்களுக்கு புண்ணியம். கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் பண்ணிங்கன்னா 10 மடங்கு பலன் தருன்றார். ஒரு இடத்துல சொல்கிறார், நெல்லி மரத்தடியிலே அமர்ந்து கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் நெல்லி மரத்தடியிலே அமர்ந்து விஷ்ணுவை தியானம் செய்தால் கூட போதும்.
அல்லது சகசநாமம் படித்தாலும் சரி, அது பெரிய பெரிய அஸ்வமேத யாகத்துக்கான பலனை கொடுக்கும் அப்படின்றார். ஏன்னா நெல்லி மரம் என்பது விஷ்ணு அம்சம். உங்களுக்கு ஏற்கனவே பல சந்தர்ப்பங்கள் அதை சொல்லியிருக்கிறேன். அப்படி எந்த மாதத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த கார்த்திகை மாதம் சிறப்புடையதாக இருப்பதனாலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தியானிப்பதற்கு உரிய மாதமாக அதை பாவித்து ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.